வணக்கங்க. நம்ம நம்ம தம்பிக்கிட்ட மீன் கேட்டிருந்தோம். நம்ம கோணலூர் தான். கோணலூர் பாருங்கள், இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மீன் வேணுன்ற இவர் நம்ம தம்பிக்கிட்ட அணுகலாம். நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு நம்பர் போடுறோம். வேணுன்றவங்க நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். கோணலூர் நாங்கள் நல்லான்பிள்ளை பற்றால் தேவானந்தெல்லாம் வாங்கலாம். வந்து மீன் நியர்பை இருக்குது, வேட்டாளம் வரைக்கும் இருக்கிறவங்க அவங்க டேரெக்டாக நீங்கள் ஒரு மீன் எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் அவங்க கொடுக்குறாங்க. பாருங்கள், ஆற்று மீன் பிடிக்கிறாங்க. விரால், நாட்டு விரால், கெட்லா, லோகு, ஜிலேபி எல்லா மீனும் அவங்கக்கிட்ட கிடைக்குங்க. கம்பல்சரி வந்து அவர்கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் டெலிவரி கொடுக்குறாருங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம துறிஞ்சல் ஆற்று மீன் தான். ஏரி மீனும் வந்து பிடிக்கிறாங்க, ஏரி மீனும் கொடுக்குறாங்க, ஆற்று மீனும் நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. நாமளும் இவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்க. மீன் கட் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். எப்படி அழகாக. நான் வந்து ஒரு 2 கிலோ எடுத்தேன். நம்ம அக்கா இன்னொருத்தர் வந்து ஒரு 3 கிலோ எடுத்தாங்க. எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுறாரு பாருங்க, சின்ன சின்னதாக. ரொம்ப அருமையாக அப்படியே மீன் எல்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வீடியோவே போடுறேன். வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே ரொம்ப அருமையாக இருந்தது மீன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆற்று மீன். நம்ம கடல் மீன் கூட அவ்வளோ ருசி வர மாட்டேங்குது. ஆனால் ஆற்று மீன், ஏரி மீன்லாம் ரொம்ப அருமையான சுவையாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு சுவை வந்து நம்ம நாக்கை விட்டே போக மாட்டேங்குது, அந்த மீனோட சுவை வந்து. ஆனால் இந்த கடல் மீன் அப்படி இருக்கிறதில்ல. பாருங்கள், நம்ம வறுக்கிறது எடுத்து வச்சுருக்கோம். தலைலாம் போட்டு கல்லடி குழம்பு வச்சு சாப்பிட்டோம், தலை மட்டும். மற்றதெல்லாம் நம்ம நல்லா வறுக்கிறதுக்கு வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஊற வச்சோம். நைட்டு தான் வந்து வறுத்து சாப்பிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குங்களா? வரத்தாச்சு மீன் வரத்தாச்சு. சுவைக்க பார்க்கலாம் வாங்க. நல்லா வறுவ விட்டாங்க. நல்லா பாருங்கள் அடுப்பு எப்படி. இப்போ அடுப்புடைய அருமை இப்போ தெரியும். கேஸ் இல்லாத நிலமையில இப்போ தெரியும் அடுப்புடைய நிலமை என்னன்னு. அடுப்புடைய அருமை தெரியும் உங்களுக்கு. இப்போ கேஸ் வந்து தட்டுப்பாடு இருக்குது. வளைகுடா நாடுகள் போர் காரணமாக வந்து கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. அடுப்பே மிகச்சிறந்ததாக நம்ம நினச்சி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வறுந்துட்டுருக்கு. அருமையாக அப்படியே சுவையாக இருக்குது. நம்ம சுவைத்து பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்கலாம். அருமையாக இருக்குங்க. சுவைத்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும்